ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஆயுள் விருத்திக்கு ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்ட்டு சொல்லலாம். பொதுவாக ஆயுள் என்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அந்த ஆயுள் நல்ல ஆரோக்கியம் கூடிய ஒரு நீண்ட ஆயுள் எல்லாருக்கும் கிடச்சிடுத்துனா அதுவே மிகப்பெரிய ஒரு வரம்தான் அது. ஏன்னா அந்த பாயில் படுத்து நோயில் போகாமல் இருக்கணுன்றது தான் பெரும்பாலும் எல்லாரும் வேண்டுவாங்க. சரி, அதுக்குரிய ஒரு அற்புதமான நாள் அப்படி என்ன விஷயம் அது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2025 ஜூலை மாதம் சனிக்கிழமை 19ஆம் தேதி இங்கிலீஷில் அப்படி எடுத்துங்க. அந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை பரணி திரு நட்சத்திரம் சேர்ந்துருக்கும். பொதுவாகவே இந்த சனிக்கிழமை பரணி சேரும் பொழுது சனி பரணி சித்தர்ன்ட்டு ஒரு விசேஷமான சித்தர். இவரை மனசில் நினச்சிண்டு காக்கைகளுக்கு நிறைய உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. சனிபரணி சித்த சிவா தனித்துணை நீயே சிவசகாயா அப்படின்ற ஒரு இந்த சிம்பிளான 2 வரி. ஆனால் இதோட பலன்கள் அதிகம். இதை குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு 108 முறையாவது சொல்லுங்கள், இந்த மாதிரி சனிக்கிழமை பரணி திருநட்சத்திரம் சேரும் வேலையில் அப்படின்றாரு. சனிபரணி சித்த பலமே போற்றி போற்றி அப்படின்ட்டு ஒரு 8 லைன் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதை ஒரு 8 மடங்கில் சொல்லி இந்த குதிக்கால லேசாக தூக்கி, அதாவது நம்ம அர்க்கியம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வெறும் விரல்களில் மட்டும் நின்றுட்டு குதிக்கால லேசாக தூக்கி நின்றுண்டு அந்த ஒரு 8 வரியை 8 வாட்டி சொல்லி காக்கைகளுக்கு உணவு வைக்கிறதும் மிகப்பெரிய அனுகிரகம். அதில் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த காக்கைகளோட என்ன பண்ணுன்னா அவங்க குல குருவோட தரிசன பலன்களை நமக்கு தராங்களாம். இந்த காக்கையோட குலகுரு யார் பார்த்தாச்சுன்னா அவர் தான் இந்த சனிபரணி சித்தர். அவரோட தரிசன பலன்கள் நமக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். பொதுவாகவே சனீஸ்வர பகவானோட பேரன்புக்குரியவர் தான் இந்த சனிபரணி சித்தர். இந்த சனீஸ்வரர் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆயுள்காரகன். போதாததுக்கு இப்போ சுவாமி வக்ரகதி சஞ்சாரம் வேறு இல்லையா. ஸோ அப்போ அவரோட அனுகிரகம், ஆயுள்காரகனோட அனுகிரகம் கிடைக்கணும்னா அவங்கள வழிபாடு பண்ண இந்த சித்தர்கள் மகரிஷிகள் இவங்களெல்லாம் நினைக்கிறது, அவங்கக்குரிய நாட்கள் வரும்பொழுது அவங்கள நிச்சயமாக நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுனால சனீஸ்வர பகவானோட பேரன்பு நமக்கும் கிடைக்கும். ஏன்னா ஆயுள்காரகனோட ஆசி கிடைச்சாதான் இந்த ஆயுள் விருத்தியே ஏற்படும். இது ஒரு பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு. அதனால் காக்காய்க்கு உணவு வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமாக நினைக்கக்கூடாது. இதில் நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும். ஒரு சிலர் தொடர்ந்து வைக்கிறச்சே காக்காய்ங்க கூட்டமாக அந்த டைமிங்க்கு அங்கே அசம்பிள் ஆகிடும். அப்போது அது என்ன பண்ணும், கூட்டத்தில் மேலெல்லாம் கூட அப்படி டச் பண்ணிட்டு போவோம். அந்த ரெகுலராக வரக்கூடிய காக்காங்க இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தோஷம் கிடையாது. ஒரு சிலர் அதனால் பயந்துட்டே அந்த காக்காய்க்கு சாதம் வைக்கிறதெல்லாம் கூட விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அவங்க ரெகுலராக இருக்கிறவங்க அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ அகஸ்மாத்தான் நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், சம்மந்தமே இல்லாமல் தலையை தட்டிட்டு போகிறது, ஏதேனும் ஒரு உடம்புல தட்டிட்டு போது தான் அது ஒரு தோஷத்தை நமக்கு குறிக்கும். அது கூட கோயில் இருக்குது, அந்த கோயில் கூட போய் கூட சரி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். இதை எதுக்கு இப்போ இங்கே சொல்கிறோன்னா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் தொடர்ந்து காக்காய்க்கு மாடியில் சாப்பாடு வச்சுட்டே இருக்காங்க வச்சுங்க, கூட்டமாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வரும், அப்புறம் ஏன்னா நம்ம அது நித்தியப்படி பண்ணுறதுனால நமக்கே அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு தோஷமாக கருதி காக்கைக்கு உணவு வைக்கிறத விட்றாதீங்க, ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி காலங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஆயுள் விருத்தின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஆயுள் விருத்திக்கான அற்புத நாள்ன்ட்டு ஒரு மாரக தோஷம், மிகப்பெரிய கண்டம் அப்படின்ட்டுலாம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுதுப்பா அப்படின்ட்டுலாம் ஜோசியர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நல்ல உத்தமமான ஜோதிடர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, அப்பேற்பட்ட ஒரு நிலையை மாற்றக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுதான் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, காக்காய்ங்களுக்கு நிதமும் முந்திரி திராட்சை, அதாவது திராட்சை மீன்ஸ் இந்த காஞ்ச திராட்சை, இதை வச்சுட்டே வரணுமா. இதை வச்சுட்டே வரும்போது ஓரளவுக்கு இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாறும் அப்படின்றார். ஏன்னா இந்த சனீஸ்வர மகிமைன்ற ஒரு விசேஷமான புத்தகமே வாத்தியார் எழுதியிருக்காரு.
அதில் வாத்தியார் அவங்க நண்பருக்காக இதை பண்ணியிருக்காரு. அவரே பண்ணி அந்த நண்பரோட மிகப்பெரிய உயிர்கண்டத்திலிருந்து அவரை காப்பாற்றி விட்ருக்காரு. ஸோ அது மாதிரி அது ரொம்ப விசேஷம். இது அடியேனா அப்புறம் பார்த்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது செஞ்சு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு நிச்சயமாக இது கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஜாதகப்படி இப்படிலாம் வர்றோம், இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது நைஸாக போய் இதெல்லாம் பண்ணிடுறது முன்னாடியே. ஸோ அதெல்லாம் நமக்கு எல்லாருமே உடனே போய் ஜோசியரை பார்த்து எனக்கு கண்டம் இருக்குதா அப்படின்லாம் கேட்காம, வருமுன் காப்போம், ஏதோ இருந்தால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக முன்கூட்டியே காக்க எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 முந்திரி ஒரு தூள் பண்ணி ஒரு 2, 3 திராட்சை அப்படி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், எங்களுக்கே முந்திரி திராட்சையெல்லாம் கிடைக்காது, காக்காய்க்கு போய் வைக்க சொல்கிறியா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம்னும் போது இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் தானே. ஃபஸ்ட்டு ஒன்று, இதெல்லாம் காலையில் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாலையில் அதோட தொடர்ச்சியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம். என்னென்னா, ஏன்னா இது ஆடி மாதம் என்ற ஒரு விஷயமே அம்பாளுக்குரிய ஒரு விசேஷமான மாதம் இது. அம்பாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்ட்டு நாம் இப்போ எடுத்துட்டா ஆயுர் தேவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆயுள் சம்மந்தப்பட்ட விருத்திக்காக தான் இப்போ நாம் யோசித்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அது மாலையில் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தசமி இருக்கும். தசமி திதி ஆயுர் தேவிக்கு ஒரு உகந்தது. ஆயுர் தேவியோட அனுகிரகத்தை பெறுவதற்கு அன்றைக்கி நாம் தேவியோட திருநாமங்களை எவ்வளோக்கு முடியுமோ சொல்லலாம், அவங்களோட மூல மந்திரங்களை சொல்லலாம். நிறைய பேருக்கு போன வாட்டி ஆயுர் தேவியோட விசேஷங்கள் சொல்லும் போது எங்கே இருக்குது கோயில்கள் தஞ்சாவூர், திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லாம் இருக்குது. பட்டு மேலும் இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சூட்சமமான தேவதைகள். வாத்தியார் மாதிரி ஒரு மகா உத்தம சித்தர் எடுத்து கொடுத்ததுனால தான் நமக்கு தெரியுது. இவங்களை பூஜை பண்ணி நிச்சயமாக பலவிதமான அனுகிரகம், அதுலேயும் குறிப்பாக ஆயுள் விருத்தி தரக்கூடியவ தான் ஆயுர் தேவி. ஸோ அதனால் இந்த தசமியும் ஆயுள்காரனுக்குரிய நாளாக விளங்கக்கூடிய சனிக்கிழமை தசமி சேர்ந்து இருக்குது. இதில் பரணி இங்கே நட்சத்திரம் இருக்குது பாருங்களா, அதுவும் ரொம்ப விசேஷம். ஏன்னா பரணியோட அதிபதி யம தர்மராஜா. ஸோ இந்த ஆயுர் தேவியை யம தர்மராஜா வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆயுர் தேவி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அன்றைக்கி போய் நம்ம அந்த ஈவினிங்கில் நம்ம ஆயுர் தேவியை விசேஷமாக முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அவங்களோட ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறது, அம்பாளுக்குரிய பூஜைகள் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப எளிமையான தான தர்மத்தை தான் வாத்தியார் சொல்கிறார். இந்த ப்ரெட்டு பன்னு அதை கூட நைவேத்தியம் பண்ணுங்க அம்பாளுக்கு. சுத்தமான இடத்துல அந்த ப்ரெட்டும் பண்ணும் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு அதை தேவிக்கு நிவேதனம் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ண மிகப்பெரிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் எதை நாம் பண்ணாலும் நம்மளோட அகஸ்திய விஜய அடியார்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயமே என்னென்னா, தனக்கு பண்ணுறதை காட்டிலும் தான் பண்ணுற பூஜைகளோட பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு உத்தமமான அடியார்கள். அதனால தான் வாத்தியார் அப்போதுலேருந்தே சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் இப்படி தான் சொல்லுவார். அந்த பூஜையோட பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான தர்மங்களை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த காலத்தில் நம்ம காலையில் இந்த காக்கைங்களுக்கு முறையாக இந்த மாதிரி மந்திரங்களெல்லாம் சொல்லி உணவு வச்சுட்டு மாலையில் ஆயுர் தேவியை பூஜை பண்ணிவிட்டு அவளோட அனுகிரகத்தை பெறும் பொழுது நிச்சயமாக ஆயுள் விருத்தி உண்டு. ஓம்.